எதிர்காலத்தை குறித்ததான கவலையோடு இருக்கிறோம். அடுத்தது என் எதிர்காலம் என்ன ஆக போகிறது, அடுத்தது நான் என்ன செய்ய போகிறேன், என் குடும்பம் எப்படி ஆகும், என் வேலை கிடைக்குமா கிடைக்காதா, நான் வீடு கட்டுவேனா கட்ட மாட்டேனா, என் சூழ்நிலை பார்த்தா எல்லாவற்றுக்கும் எதிராக இருக்கிறது, அப்படிலாம் யோசிப்போம். ஆனா அபிஷேகம் வந்ததுன்னா போதும், உன் எதிர்காலம் கூட உன் கரத்தில் இருக்கும். பைபிள்ல யாருன்னா பயந்தார்களா? பவுல் மரணத்தை குறித்து பயந்தாரா? பேதுரு மரணத்தை குறித்து பயந்தாரா? யாக்கோபு மரணத்தை குறித்து பயந்தாங்களா? காரணம் என்ன தெரியுமா? ஆவியானவர் இருக்கும்போது எந்த மரணத்தை குறித்தும் பயம் நமக்கு வராது. ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது எதிர்காலம் உனக்கு தெரியும். ஆனா ஆவியானவர் கூட இருப்பதனால அவர் உங்களை தேற்றுகிறவராயிருக்கிறார், உங்களை நடத்துகிறவராயிருக்கிறார். உங்களுக்கு எதிர்காலம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அவரோட பேசணும்.